டேக்குன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சேனல்ல தொடர்ச்சியா ஜோதிடம் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்றும் அதுபோல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு, தேவைப்படக்கூடிய தலைப்பு. சார், இந்த கிரக இணைவுகள்னு சொல்றாங்க சார். என் ஜாதகத்துல ஒரு 4 கிரகம் இருக்கு சார். ஏன்னா என் ஜாதகத்துல ஒரே இடத்துல 2 கிரகம் இருக்கு. இந்த 2 சேர்றதுனால ஏதாச்சும் நல்லதா அல்லது கெட்டதா? இது மாதிரி கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஜோதிடத்துறை 2 விஷயங்களை தான் முக்கியமா கையாளுது. என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் கெட்டு போயிருச்சா நல்லா இருக்கா, அல்லது அந்த கிரகம் கெட்டு போனதாலும் நல்லா இருக்கிறதாலும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அல்லது ஸ்தானம் நல்லா இருக்கா கெட்டு போச்சா அப்படிங்கிற அடிப்படையில கிரகங்களை கையாண்டுட்டு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த 2 கிரகம் சேர்ந்திருப்பதால் ஏதாவது நடக்குதான்றதை தான் ஜோசியர்களை பார்க்கறாங்க. அப்ப ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுடைய பெரும்பான்மையான பங்கு எதுல இருக்குது, பெரும்பான்மையான கவனங்கள் எதுல இருக்குன்னா, 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பதை வைத்து சொல்லக்கூடிய பலன் தான். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பது என்பது ஒரே கட்டத்துல சேர்ந்திருப்பதையும் சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அல்லது ஒரு கிரகம் உள்ள ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் இதோட சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒரு கட்டத்துல இருந்து 5, 7, 9 இருக்கக்கூடிய கிரகங்களும், உதாரணத்துக்கு மேசராசியில சூரியன் இருக்குன்னு வைங்களேன். மேசராசி அப்படின்னா என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, காட்டுவாங்க. அந்த படத்தை எடுத்து இமேஜ் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க, ஜோசியமே தெரியாதவங்க கூட ஈஸியா கத்துக்கலாம். மேசராசியில சூரியன் இருக்கு, சிம்ம ராசியில குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மேசராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் 5வது ராசியில் இருக்கக்கூடிய குருவும் இணைந்துள்ளதுன்னு அர்த்தம். ஒருவேளை மேசராசியில சூரியன் இருக்கு, அதுக்கு 7வது ராசியான துலாத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மேசராசியில சூரியன் இருக்கு, அதுக்கு 9வது ராசியான தனுசு ராசியில குரு இருக்குனாலும் இது 2 இணைஞ்சிருக்கு. அப்ப புரிஞ்சுக்குங்க, ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இணையும், அந்த கட்டத்திலிருந்து 5வது கட்டம், 7வது கட்டம், 9வது கட்டத்துல இருந்தாலும் இணையும். இப்ப உங்களுக்கு இணையக்கூடிய அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தை திறக்கிறீங்க, ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, எந்த கிரகத்தை நீங்க தொட்டாலும் அந்த கிரகத்துல இருந்து 5வது, 7வது, 9வது அதே ராசி, இந்த 4 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஜாயிண்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய விதியை தான். இங்கிலீஷ் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கு போயிட்டீங்கன்னா அவங்க ட்ரைன், ஸ்கொயரு, ஆப்போசிஷன், கன்ஜெக்ஷன், செக்ஸ்டைல், செமி செக்ஸ்டைல் சொல்றாங்க. நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா உபஜயஸ்தானம், திரிகோணம், கேந்திரம், அபோக்லிபம், பணம்பரம்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே இந்த இணைவு புள்ளிகளை முக்கியமாக கையாளுகிறார்கள். சார் என்ன சார் சுத்தி சுத்தி அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டீங்க, என்ன பலன் சொல்லுங்க சார் அப்படின்னா, ஒரு கிரகமும் இன்னொரு கிரகம் சேரும் பொழுது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா 2மே நடக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப பேசணும் இல்லைங்களா, சூரியனும் குருவும் இணைஞ்சிருச்சுன்னா அவங்க அப்பா ரொம்ப ஆளுமையா இருப்பாரு, ரொம்ப கண்ணியமானவனா இருப்பாரு, ஊருக்குள்ள உபதேசம் செய்யற அளவுக்கு பெருசா இருப்பாரு. ஒரு 4 பேர் பாராட்டி பேசுற அளவுக்கு அவங்க அப்பாவை பார்த்தா தெரியும். அவங்க அப்பா ஒரு பொறுப்புல இருப்பாரு. அவங்க அப்பா பினான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நிறைய கையாளுவாரு. பொருள் எல்லா இடத்துலயுமே பினான்ஸ் ஹேண்டலிங் நல்லா இருக்கும் இவர்கிட்ட. ஒரு நாணயமானவர், நம்பிக்கையானவர்ன்ற பேர் எடுப்பாரு. எல்லாம் இருக்கும். ஜாதகருமே ஆளுமை திறன் வாய்ந்த, அரசியல் பொறுப்பு கொண்ட, கௌரவம் வாய்ந்த, எதையும் தலைமை தாங்கக்கூடிய பண்போடு இருப்பார். இதெல்லாம் சூரியன் குருவனுடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய பாசிட்டிவ். சார் நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா, இவங்க வீட்டில் ஹார்ட் அட்டாக் வந்துடும். யாருக்கு வரும்? நிறைய பேருக்கு வரும். ஜாண்டிஸ் வர்றது குரு சூரியன் நினைவு தான். ஒரு ஜாதத்துல குரு சூரியன் நினைவு இருந்தால் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு லிவர் கெட்டு போயிடும். அப்போ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மாரடைப்புனால மரணம் அடைஞ்சிருவாங்க. சில நேரத்தில் அவங்க அப்பாவே மரணம் அடைஞ்சிடுறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு கிரகம் பாசிட்டிவையும் கொடுக்குது, நெகட்டிவையும் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு சனியும் குருவும் ஒன்னா இருக்கு அப்படின்னா, பாரம்பரிய ஜோசியத்தில் இந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. பிரம்மகத்தி தோஷம்னா என்னது? ஒரு அரக்கனை தும்சம் செய்து உலகத்தை காப்பாற்றியதால், அந்த அரக்கனை கொண்டதால் வரக்கூடிய ஒரு தோஷம்னு சொல்றாங்க. அதனால அரக்கனை கொண்ட என்ன தோஷமா வரணும்? அப்ப எல்லா கடவுள்களும் சம்ஹாரம் செய்திருக்காங்கன்றப்ப எல்லா கடவுள்களுக்கும் குரு சனி இணைவு பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னு வரலாறுகள் சொல்லுது. இது தோஷம் இல்லை. ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்திருந்தா அவருக்கு அவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு சார் வாங்க சார் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ, அப்ப அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் வச்சிருவாங்க. இவர் எங்க போனாலும் அவருக்குன்ற ஒரு எந்த கடைக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அவருக்கு வணக்கம் வைக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருப்பான். சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம யோசிச்சு வணக்கம் வைப்போம். இவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ நல்லா இருக்கும். ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையை வீட்டில் வந்து செஞ்சிருவாங்க.
ஓகேங்களா? அப்ப எல்லாத்தையும் எடுத்து செய்யக்கூடிய பண்புகள், கௌரவமா இருக்கிறது. சின்ன வயசுல 18, 16, 17 வயசுல எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிற்காலத்துல படிப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த குருவும் சனியும் சேரும் பொழுது சமூகத்துல ஒரு மனிதன் எப்படி ஒரு தனியா போராடி சமூகத்துல பெருசா வரான், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவன் எப்படி அடி வாங்கியிருப்பான், எப்படி போராடி இருப்பான், அவன் எப்படி ஜெயிச்சிருப்பான், இதெல்லாம் சொல்றது குரு சனி. அப்ப ஒருவன் வெற்றி அடைவதை சொல்வதும் குரு சனி தான். அப்ப வெற்றி அடைவதற்கு அவன் எவ்வளவு போராடி இருப்பான், அதையும் தானே சொல்லுது. அப்ப குரு சனி இணைவு. அப்புறம் சூரியன் சனி இணைவு. சூரியனும் சனி ஒரே கட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பவரா இருப்பாரு. எதை செஞ்சாலும் நான் மட்டும் தான் செய்வேன், எவனையும் செய்ய விட மாட்டாரு. எல்லாரும் நான் சொல்றதுதான் செய்யணுன்ற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவார். எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நிறுத்துவாரு. அரசியல் சார்ந்த பணிகளுக்குள்ள போவார். இதெல்லாம் பாசிட்டிவ் தான். ஆனா சூரியன் சனி சேர்ந்தா படக்குன்னு எதை செஞ்சாலும் விட்டு போயிடுவார். இப்போ ஒரு வேலையை பார்ப்பாரு, 6 மாசம் கழிச்சு சார் என்ன சார் அப்படின்னா, அது நம்மளுக்கு செட் ஆகாது சார், அதெல்லாம் பைத்தியக்காரம் பண்ற வேலை சார், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா, நான் இந்த வேலை தான் சார் நம்மளுக்கு சரியா போகுது அப்படின்னு சொல்லி இப்ப பேசுவாரு. 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைகள் இருப்பார். இந்த மாதிரி சூரியன் சனி சேர்ந்திருந்தா படக்குன்னு வேலையை விடுறது. அதே மாதிரி திடீர்னு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வருது, நிறைய டிவோர்ஸ் எல்லாம் ஆகி போயிடும் குரு சனி இருந்தா, சூரியன் சனி இருந்தா. அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கிரகங்களும் சேரும் பொழுது சில குறிப்பிட்ட பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அது நன்மையாகவும் இருக்கிறது, தீமையாகவும் இருக்கிறது. இது போல சூரியன் சந்திரன் சேர்ந்தா அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துவாங்க, தாயினுடைய அரவணைப்பு கம்மியா இருக்கும், ஃபாரின் போயிடுவாங்க, குழந்தை பிறகு தாமதமாகும். குரு சந்திரன் சேர்ந்தா ஜாதகரை தாய் கொட்டி வளர்ப்பாங்க, இருந்தாலும் ஜாதகர் அப்பாவை விட்டுட்டு அம்மாவுடைய தாத்தா பாட்டி வீட்டுல வளருவாரு, ஹாஸ்டல் போயிடுவாரு, ஃபாரின் போயிடுவாரு. சனியும் சந்திரனும் சேர்ந்தா நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்ற மாதிரி ஜாதகர் ஸ்பீடா திங்க் பண்ணுவாரு, ஸ்லோவா செயல்படுவாரு. அதை வந்து புணர்ப்புன்னு சொல்றாங்க ஜோசியத்துல, பாரம்பரிய ஜோசியத்துல புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க சனி சந்திரன் சேர்க்கைய. சனி சந்திரன் சேர்க்கை இல்லாமல் ஒருவர் ஃபாரின்ல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஜிசி கிரீன் கார்டு வாங்கவே முடியாது. அப்ப கிரீன் கார்டு வாங்குறதுக்கும் பிஆர் வாங்குறதுக்கும் ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் இணைவு இருந்தே ஆகணும். அப்ப இது எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதுனா, நம்மளுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன பர்பஸ் இருக்குதோ, அந்த பர்பஸை வைத்து இந்த கிரக சார்ந்த இணைவுகளை சேர்க்கைகளை நாம் நெகட்டிவாகவும் பாசிட்டிவா எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கு, குருவும் சுக்கிரன் ஒன்னா இருக்கு, அல்லது குருவுக்கு 5லயோ குருவுக்கு 7லயோ குருவுக்கு 9லயோ சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, அந்த பையன் படிக்கிறத ஒழுங்காவே படிக்க மாட்டான். ஆரம்பா விட்டுருவான், திடீர்னு நல்லா படிப்பான், திடீர்னு நல்லா படிக்க மாட்டான். கொஞ்ச நாள் இதை படிக்கிறேனோ, கொஞ்ச நாள் இதை படிக்கிறேன்னுவான். ஆரம்பிச்சுட்டு பாதி போயிட்டு இருக்கும், ஐயா எனக்கு இது செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடியாந்துருவான். இப்படி எதையுமே தொடர்ந்து செய்ய முடியாத, கவனிக்க முடியாத, அந்த விடாப்பிடியாக ஒருத்தர் சக்சஸ் பண்ணணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த குணமே இல்லாத ஒரு அமைப்பு வந்து குருச்சுக்கரன். ஆனா இந்த குருச்சுக்கரன் இருக்கவங்கள்ட்ட தான் நிறைய பேர் வந்து வசீகரமா வந்து பேசுவாங்க, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு, நல்லா ஜாலியா நிறைய பேர்த்துல பேசி பழகுவார். இந்த குணங்கள்லாம் குருச்சுக்கரனுடையது. ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்குது அப்படின்னா அவர் திடகாத்திரமா இருப்பாரு. ஆனா அவருக்கு தான் சின்ன வயசுல இருந்து, யாருக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்குது, சின்ன வயசுல இருந்து கண்ணு நோய் வந்திருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம், எப்ப பார்த்தாலும் 2 நாள் போறோம் சார், அறுக்கிறோம் சார், கட்டி எடுக்கிறோம் சார், தைக்கிறோம் சார், வீட்டுக்கு வரோம் சார், போறோம் சார், அட்மிட் ஆகிறோம் சார், சின்ன ஒரு ஸ்கேன் சார், வீட்டுக்கு வரோம் சார், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் ஒன்னா இருக்கும். வக்கீல் படிக்கணும்னா குரு செவ்வாய் வேணும். ஆனா உங்களுக்கு யாருக்காச்சும் குரு செவ்வாய் இருந்தா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் ஏறி டிவோர்ஸ் வரைக்கும் கூட்டு போயிடும். அப்ப வக்கீல் படிக்கிறதுக்கும் குரு செவ்வாய் தான், கோர்ட்டுக்கு போறதுக்கும் குரு செவ்வாய் தான். அப்ப எல்லாமே கிரகங்கள் சேரும் பொழுது பாசிட்டிவையும் கொடுக்குது, நெகட்டிவையும் கொடுக்குது. அப்ப இது போல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளுக்கு 4800 யோக பலன்கள் இருக்கு. அப்ப இந்த கிரகங்களை ஃபுல்லா சேர்த்து சொல்றப்ப 4800 பலன்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டா அவரு யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டார். நாங்களே இப்ப பலன் சொல்லும் பொழுது ஜாதகத்தை திறக்கிறோம், ஒரு கட்டத்துல 5 கிரகம் இருக்குது, என்ன செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னா அவரே ஆரம்பிப்பாரு. சார் 7ல் அது இருக்கு, 8ல் இது இருக்கு, 12 கூடியவன் பார்க்குறான், அதுதானே சார் அப்படின்னுவாரு. ஆமாம் சார், நான் தசாபுத்தி வேற இப்படி போயிருக்கு சார், கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார், ஒரு இடத்துல காசு ஒன்று கொடுத்துருக்கேன் சார், அவன் வேற பண்றான், நானும் யோசிக்கல, இப்போ பார்த்தா தான் தெரியுது புதன் வந்து குருவோட சேர்ந்துருக்குது அப்படின்னு அவராகவே நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாரு, அவராகவே பலன் சொல்லுவாரு, கடைசியில் அவராகவே காசை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. புரிஞ்சுது? அப்ப என்னன்னா, அந்த கிரகங்கள் நிறைய ஒரு கட்டத்துல சேரும் பொழுது அவங்கள தன்னை அதிஜீவியாக ரொம்ப ஜீனியஸா நினைச்சுக்குவாங்க, கொஞ்சம் ஜீனியஸாவும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஜீனியஸ் எல்லாமே எல்லாத்தையும் அரகுற அறிவா இருக்கும். அந்த அரகுற அறிவெல்லாம் வச்சுக்கிட்டு தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க வரவங்கள்ட்ட. அப்ப வரவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், நேக்கா புரிஞ்சுக்கிட்டு ஓகே பார்ட்டி வந்து கொஞ்சம் உளறுவாய் பார்ட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய கிரகங்கள் சேரும் பொழுது நிறைய நாலேஜ் வந்துடுது. நிறைய நாலேஜ் வந்தா என்ன ஆகுதுங்க, ஊர்க்குருவி
ஏதோ சொல்லுவாங்க ஊருது இங்க ஊர்ல தங்காதுன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த ஆளு வந்து கொஞ்சம் அதிக கிரகங்கள் சேர்ந்தோடனே அவர் வாய் சும்மா இருக்காது, கொயன்னு பேசிட்டே இருப்பாரு. அப்ப நாலேஜ் கொஞ்சம் இருந்தா பிரச்சனை, நிறைய இருந்துட்டா கூட அந்த துறைக்குள்ள வந்துடுவாரு. கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜை வச்சுக்கிறது இந்த நிறைய கிரகங்கள் சேர்றது. கிரக சேர்க்கை என்பது பாசிட்டிவை தருமானா நெகட்டிவையும் தரும், நெகட்டிவை தருமானா பாசிட்டிவையும் தரும் தான். ரெண்டு கலந்தாருங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தானே பலன் சொல்றோம். ஒருவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இந்த கிரக சேர்க்கையில வச்சு தான் அதிகமா சொல்றோம். பொதுவாக ஜோசியத்துல பாவ பலன்கள், ஸ்தான பலன்கள், திருக்கு பலன்கள், கால பலம், நைசர்கிக பலம், இந்த மாதிரி எல்லா பலங்களையும் கடந்து கிரக இணைவு பலன்கள் அப்படிங்கிறது தான் மிக முதன்மையானது. அதுல ஒரு ஜோசியர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாருனாலே அவர் எல்லா பலனையும் உருட்டி உருட்டி சூப்பரா கேம் ஆடலாம். அது வந்து ஜனரஞ்சகமா பேசணும், ஜோவியலா பேசணும். ஜாதகருக்கு வரும்போது வர்ணனையா பேசக்கூடிய தன்மைகள்லாம் அந்த கிரக இணைவுகளை சேர்த்தா தான் வரும். ஒருத்தருக்கு வந்து திருமணம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்றதுக்கு வேணா இந்த பாவ பலன்களோ இதெல்லாம் யூஸ் ஆகும். தவிர அவரது திருமணம் எந்த பக்கமா நடக்கும், எப்படி நடக்கும், யார் கூட நடந்துக்குவோம், அவங்க ஒய்ஃப் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வர்ணனை செய்யணும் இல்லையா, அதுக்கு எல்லாமே கிரக சேர்க்கைகள் தான் இருக்கு. ஒரு மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா நீங்க பாவங்களை பத்தி சொல்லவே முடியாது. ஆனா சுக்கிரனுடன் இணைந்த கிரகங்களை வச்சு அவங்க மனைவியை வர்ணனை செய்யலாம். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், சூரியனோட சேர்ந்த கிரகங்களை வச்சு பேசலாம். அப்ப கிரக இணைவுகள் என்பது அதிக அதிக தகவல்களை ஜாதகர்கள்ட்ட சொல்றதுக்காக ஜோசியர்களுக்கு கிடைக்குது. நீங்க ஈஸியா ஜோசியம் கத்துக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது கிரக இணைவு பலன்கள் தான். ஈஸியா வெளியே வந்துடலாம். இந்த கிரக இணைவு பலன்களை இன்னும், ஏன்னா நான் 4800 பலன்கள் சொல்லிக்கிறேன் இல்லையா, அடுத்தடுத்த காலங்கள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது நேயர்களுடைய கேள்விக்கு இணங்க சின்ன சின்ன கிரக இணைவு பலன்களை ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லலாம். இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. வணக்கம்.